உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் சேஃபாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம்? பணம் சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறது ஒன்று. இப்போ ஒருத்தர் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாரு, அவர் வந்து பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வச்சுருந்தாருனாக்க மணி சேஃபாக இருக்கும். ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் லாஸ்ட் 10 இயர் 15 இயர்ஸ் பாருங்கள், அரௌண்ட் 12.5 to 13% தான். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஜாஸ்தி எதிர்பார்த்து ஒரு ஸ்கீமோ ஒரு ஃபண்டையோ ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் திங்க் பண்ண வேண்டியது எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா ரிட்டர்ன் லாஸ்ட் 3 வருஷம் கொடுத்த ஃபண்டு தான் நெக்ஸ்ட் இதுவும் கொடுக்காது உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சமயம் வந்து இன்வெஸ்டர்ஸ் பயந்து ஈக்விட்டிலேருந்து வேறு கோல்டுலையோ இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஈக்விட்டி, டெட், ஹைப்ரிட் இது மாதிரி எந்த ஃபண்டில் சார் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக பார்க்கலாம்? வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது பியூர்லி ஈக்விட்டி ஃபண்ட். எனக்கு ரிட்டர்னும் 12% வேணும், ரிஸ்க்கும் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வராரு அப்படின்னா எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து சார் வரலாம் ஒரு ஆவரேஜாக? ஸோ எகைன் சொல்கிறது வெயிட் பீரியட் தான் நம்பர் 1. தென் வாட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் யூ ரிக்வயர்ட். எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போகிற இந்த பைசா மந்த்லி வேண்டாம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இல்லை மந்த்லி வேணும் அப்படின்னா அதுக்கு பெட்டர் தேன் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு உண்டானதுக்கு சேம் ஹைப்ரிட் ஃபண்ட் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரேயா ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஹரிஹரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு. சரி, இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தாண்டி அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய கேட்டகரி இருக்குது. ஈக்விட்டி, டெட், ஹைப்ரிட், செக்டரல் இது மாதிரி ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஒரு ஃபண்டில் எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? இது உங்களுக்கே தெரியும், ஈக்விட்டி ஃபண்ட்னாலே 100% ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிஸ்க் ஜாஸ்தி, ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி அதில். தென் பார்த்தீங்கன்னா டெட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேங்க் ரிட்டர்ன் தான் வரும், 6 to 8% தான் யூ கேன் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி இன் பிட்வீன் ஹைப்ரிட் இஸ் தேர் அரௌண்ட் 10 to 15% தே கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இதில் காம்பினேஷன் ஆஃப் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல், தென் ஹவு லாங் தே கேன் ஹோல்ட் திஸ் ஃபண்ட், தென் வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட், அதை பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் சேஃபாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எந்த மாதிரி ஃபண்ட் சார் சூஸ் பண்ணலாம்? இப்போ பணம் சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறது ஒன்று. இப்போ ஒருத்தர் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாரு, அவர் வந்து பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வச்சுருந்தாருனாக்க மணி சேஃபாக இருக்கும். பட் அட் த ரேட் ஆஃப் 80 வரைக்கும் எல்லாருமே இப்போ 80-85 வரைக்கும் இருக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு இந்த மணி அவங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்குகிற பைசா போதுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் இப்போ 1 crore இன்வெஸ்ட் பண்ணாலே 7% ஆவரேஜாக வருதுன்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் எல்லாம் போக மாதம் 50,000 ரூபா வருதுனாக்க இது வந்து நெக்ஸ்ட் 5 வருஷம் கழிச்சு போதுமா உங்களுக்கு? ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வேணும்னா யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கும் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். நாக்கா எல்லா பணத்தையும் கொண்டு ஈக்விட்டியில் போடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து 30,000 போருமா இல்லை 50,000 போருமா, அதுக்கு தக்கன யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் இருக்குது, மல்டி அசெட் இருக்குது. அந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்னும் வரும், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்னும் கிடைக்கும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆல்சோ வில் பி தேர் ஓவர் த பீரியட் ஆஃப் 3 years, 3 to 5 years. ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் லாஸ்ட் 10 இயர் 15 இயர்ஸ் பாருங்கள், அரௌண்ட் 12.5 to 13% தான் உங்களுக்கு. அதே அது இண்டெக்ஸ்லேயும் 100% ஈக்விட்டி. கரெக்டு தானே? 30 ஸ்டாக்ஸ் இன் சென்செக்ஸ், 50 ஸ்டாக்ஸ் இன் நிஃப்டி. ஸோ மார்க்கெட் இறங்கும் போது இண்டெக்ஸும் இறங்க தான் செய்யும். பட் உங்களுக்கு லாங்கர் டூரேஷனில் உங்களுக்கு எஸ்ஐபி மாதிரி போட்டு ஒரு அப்ரிஷியேஷன் வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் அதை விட ரிட்டர்ன் பெட்டராக வேணும் அப்படின்னாக்க உங்களுக்கு மல்டி கேப்லேயோ ஹைப்ரிட்லேயோ கிடைக்கும் வித் லெஸ்ஸர் ஈக்விட்டி எக்ஸ்போஷர். ஸோ அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு மந்த்லி வேணுமா இல்லை எந்த மாதிரியான ரிட்டர்ன் வேணும், ஹவு லாங் யூ கேன் கீப் தட் மணி, டிபெண்ட்ஸ் அப்பான் தட் யூ கேன் சூஸ் த ஃபண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் எவ்வளோ சார் இருக்கும்? எப்படியும் 3 to 5 years டெட் ஃபண்டில் வேணும் உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அவ்வளோ வருஷம் இருக்கிறதா தான் நீங்கள் மல்டி அசெட் ஹைப்ரிட்லேயே போடலாமே. அதே 6 to 8% பேங்க், போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கிறது தான் டெட் ஃபண்ட்லேயும் வரப்போகுது உங்களுக்கு. அதுலலாம் சப்போஸ் மந்த்லி இருக்கவங்க கூட வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இல்லை, டெட் ஃபண்டில் போட்டிங்கன்னா 6 to 8% கிடைக்கும்.
நீங்கள் 5 இயர் உண்டானவங்க வந்து அதில் அது போட்டுட்டு 6% 8% வாங்கி டேக்ஸும் கட்டுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஹைபிரிட் அண்ட் மல்டி சார். இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஹைபிரிட் ஃபண்ட் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும் சார்? ஹைபிரிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 2-3 இது இருக்குது உங்களுக்கு. இது ஈக்விட்டி போர்ஷன் கம்மியாக உண்டானது இருக்குது, டெட் போர்ஷன் இது ஜாஸ்தி உண்டானது. அதே மாதிரி ஈக்விட்டி 60 to 80% ஹைப்ரிட்டும் இருக்குது. ஸோ ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு everything depends upon how long they can keep that money, what purpose they are having money monthly. அதை மாதிரி தான் we are suggesting that. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எல்லாரும் வர்றது முதல்ல சொன்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான். ஸோ நிறைய பேர் அந்த ரிட்டர்ன்ஸ் சீக்கிரமாக எதிர்பார்த்து வேறு மல்டி கேப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் லாஸ் பார்க்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஜாஸ்தி எதிர்பார்த்து ஒரு ஸ்கீமையோ ஒரு ஃபண்டையோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் திங்க் பண்ண வேண்டியது எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா ரிட்டர்ன் லாஸ்ட்டு 3 வருஷம் கொடுத்த ஃபண்டு தான் நெக்ஸ்ட் இதுவும் கொடுக்காது உங்களுக்கு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னாக்க யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 5 to 10 years. அப்போ தான் சூப்பர்லேட்டிவ் ரிட்டர்ன் வரும். லாஸ்ட் 1 year ஒரு ஃபண்டு வந்ததுக்காக அதை நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி வருங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா கேபிட்டல் எரோஷன் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே ஸ்மால் கேப் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா சரியில்லை. ஸோ இப்போ வரப்போகிற இயர்ஸ்லாம் ஸ்மால் கேப் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக. நீங்கள் அதான் எகைன் லாங்கர் த டூரேஷன் பெட்டர் த ரிட்டர்ன். சிம்பிள். அது லார்ஜாக இருக்கட்டும், மிட்டாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். இன்னொன்று நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் லாஸ்ட்டு 3 வருஷம் 5 வருஷம் ஒரு ஃபண்டோ ஆர் ஒரு செக்டாரோ நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சம்ஷன், மேனுஃபேக்சரிங், பட் தென் ஐடி இதெல்லாம் நாட் டூயிங் வெல். இதே மாதிரி தான் 17-18 ஃபார்மா இருந்தது. அப்போது வி ஆர் செட்டட் லாட் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபண்ட். பட் பேண்டமிக் வந்ததுனாலன்னு மட்டும் இல்லை, யூ டேக் எனி இண்டஸ்ட்ரி 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே அதில் வந்து ஒரு ரிசெஷனோ ஆர் நெகட்டிவ் ரிட்டர்னோ வருது கம்மி. அதுக்கப்புறம் இந்த ஹோப் த டெஃபினெட்லி இட் வில் கோஸ் அப். இப்போ அந்த மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். லாஸ்ட்டு 3 வருஷம் ஒரு ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ஆர் ஒரு பர்டிகுலர் செக்டார் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அதில் பண்ணக்கூடாது. ஓகே, இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் எந்த மாதிரி ரிஸ்க் ரிட்டர்ன் சார் இருக்குது? இஎல்எஸ்எஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 year லாக்இன் பீரியட் நம்பர் 1. டேக்ஸ் கன்செஷன் அண்டர் 1.80 1.5 lakhs கிடைக்குது. இப்போ இதில் பண்ணும்போது என்னென்னா ஃபண்ட் மேனேஜர் ஆகுது சாய்ஸ். இன்வெஸ்ட் தட் மணி ஃபார் லாங்கர் டூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வாலட்டிலியோ பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்னால இல்லை ஏதாவது ராங் ரீசன் வந்தோ இன்வெஸ்டர் தே கேன் எக்ஸிட் ஆர்டினரி ஈக்விட்டி ஃபண்ட். அதே இஎல்எஸ்எஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாங்கர் டூரேஷன் இருக்கிறதுனால ஆல்வேஸ் பெட்டர் ரிட்டர்ன் தட் வில் பி தேர். அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இது அதுலேயும் இருக்கும். பட் இப்போ சடனாக பைசா எடுத்து பண்ணுறது, விட்ராவல் நடக்குது, அதெல்லாம் நடக்காது. நம்பர் 1. இதனால் என்னென்னா டேர்ன் ஓவர் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும் இஎல்எஸ்எஸ்ல. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாடரேட் அக்ரெசிவாக இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் எந்த மாதிரி கேப் சார் யூஸ் பண்ணலாம்? மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப் இது மாதிரி. இப்போ அந்த மாதிரி மாடரேட் இதுன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதே 6 to 8% டெட் ஃபண்டில் வந்ததுனாக்க அதுலேயே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. டெட் ஃபண்டில் பார்க்கும்போது 2 ரிஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்குறதுனாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், 2வது கிரெடிட் ரிஸ்க். ஒரு கம்பெனியில் அவங்க இப்போ ஃபண்ட் ஹவுஸோ இது பாண்டோ ஏதோ வாங்கும்போது அது AAA ரேட்டிங் இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் 2 to 3 yearsல அது டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அந்த ரேட்டிங் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். அதே மாதிரி இப்போ நீங்கள் எஃப்டியில் போடும்போதும் பாண்ட்லேயும் பண்ணும்போதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7.5% கொடுத்துருந்தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ரினியூவலுக்கு 6.5 தான் கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இதை பார்த்து பண்ணணும். அதுக்கு பெட்டர் வே ஆஃப் இது வந்து சேவிங்ஸ் ஃபண்ட், அதாவது ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. அதில் ஒரு 25% ஒன்லி தேர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி, ரிமைனிங் 75% பாண்ட் அதில் தான் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் மல்டி அசெட் அந்த மாதிரி இதில் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் இருக்கிறதுனால மல்டி அசெட்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு அசெட் கிளாஸ் வில் பெர்ஃபார்ம். ஸோ இதே 3 to 5 year பார்த்தீங்கன்னா யுவர் ஆவரேஜ் ரிட்டர்ன் வில் பி பெட்டர் தேன் த டெட் ஃபண்ட். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சமயம் வந்து இன்வெஸ்டர்ஸ் பயந்து ஈக்விட்டிலேருந்து வேறு கோல்டுலையோ இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஈக்விட்டி, டெட், ஹைப்ரிட் இது மாதிரி எந்த ஃபண்டில் சார் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்? எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக பார்க்கலாம்? வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது பியூர்லி ஈக்விட்டி ஃபண்ட். அதுலேயும் லார்ஜ் கேப் ஃபண்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸில் பண்ணுறாங்க. தென் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 101 to 250 கம்பெனிஸில் தான் மிட் கேப் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் வாலட்டிலிட்டி இருக்கிற ஃபண்டில் தான் உங்களுக்கு லாங்கர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பொறுத்து எகைன் நான் சொல்கிறது உங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன. இதே நீங்கள் வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான மந்த்லி ரிட்டர்னோ இதுவும் அந்த மாதிரி ரெகுலராக கிடைக்கும். தட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் இன் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ நீங்கள் ஹைப்ரிட் கேட்டகரியில் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாலட்டைல் பீரியடில் உங்களுக்கு ஸ்டேபிள் ரிட்டர்ன் வரும். ஒன்ஸ் அவர் எக்கனாமிக் சிச்சுவேஷன் எல்லாம் சரியானதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் ஈக்விட்டி எக்ஸ்போஷர், பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்லையோ மிட் கேப்லையோ ஆர் மோர் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்லையோ யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எக்ஸ்போஷர். நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே இந்த ஹைபிரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் ரொம்ப அதிகம்ன்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கம்பேரிட்டிவ் டெட் ஃபண்ட் ரிஸ்க் ஜாஸ்தி, கம்பேரிட்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட் ரிஸ்க் கம்மி. ஸோ இன் பிட்வீன் யூ ஹேவ் டு சூஸ் தட் பாத். எனக்கு ரிட்டர்னும் 12% வேணும், ரிஸ்க்கும் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வராரு அப்படின்னா எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து சார் வரலாம் ஒரு ஆவரேஜாக? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எகைன் சொல்கிறது வெயிட் பீரியட் தான் நம்பர் 1. தென் வாட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் யூ ரிக்வயர்ட். எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிட்டு போகிற இந்த பைசா மந்த்லி வேண்டாம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இல்லை மந்த்லி வேணும் அப்படின்னா அதுக்கு பெட்டர் தேன் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு உண்டானதுக்கு சேம் ஹைப்ரிட் ஃபண்ட் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெக்குயர்மெண்ட் ஒன்லி. லாங்கர் இப்போ சைல்டு எஜுகேஷன், தென் டாட்டர் மேரேஜ் 10 இயர் 15 இயர்ஸ்க்குலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணுறது பெட்டர். அதுலேயுமே டைவர்சிஃபைடு ஈக்விட்டியும் இருக்கணும், மிட் கேப்பும் இருக்கணும், ஸ்மால் கேப்பும் இருக்கணும். ஸோ எல்லா இதுவும் இருக்கிறதுனால உங்களோட ரிட்டர்ன் வில் பி அபவ் ஆவரேஜ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஃபேக்ட் ஷீட்டில் நிறைய ரேஷியோஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரி ஈஸியாக படித்த ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபண்டை சூஸ் பண்ணலாம் சார்? இது எப்படின்னா நம்ம டாக்டர் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு ஃபார்மாசிட்டிக்கில் போய் முதல்ல வாங்குற மாதிரி தான். நீங்கள் ஃபார்மசிஸ் பண்ணாலே 3 வருஷம் மினிமம் ஆகும். நீங்கள் 3 வருஷம் 5 வருஷம் சப்போஸ் நீங்களே டைரெக்டாக பண்ணணும், யூ ஹேவ் டைம், எனர்ஜி, மெயின் திங். உங்களோட பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா 3 இயர் 5 இயர் ஒருத்தரோட ஹெல்ப்பை வாங்கிட்டு இது பண்ணிவிட்டு உங்களோட கார்பஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் பிளான். ஒன்றும் வேண்டாம், நான் 17-18 போட்டிருக்கிற இன்வெஸ்டர் நேற்றுக்கு கேட்டார். அவர் ஆல்மோஸ்ட் அவரோட இது வந்து 1.4 lakhs ஏதோ இன்வெஸ்ட் பண்ணார். இப்போ 3 crore பக்கம் இருக்குது. ஆவரேஜ் ரிட்டர்ன் 14.5. ஈவன் லாஸ்ட் 18 months மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலன்னாலும் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹைப்ரிட் தான். சார் நேற்று ட்ரம்ப் வந்து 500 இது டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணும் போட்டிருக்காரு. மார்க்கெட் என்ன ஆகும்? ஏன்னா 8 வருஷம் ஒரு கோவிட் ஃபால் பார்த்தாச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட் இயருக்கு உண்டான 3-4 வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ட்ரம்ப்போடது 1 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்து இப்போ 14.5% ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மெயின் திங் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். உங்களோட இது பிஹேவியர். நான் வந்து மார்க்கெட் என்ன வரட்டைலனாலும் எவ்வளோ இறங்கினாலும் நான் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நிறைய போகும்போது அதுலேருந்து கொஞ்சம் விற்றுட்டு திருப்பி கொஞ்சம் டெட் போர்ஷனோ இல்லை வேறு ஏதாவது மாற்றுவேன். அப்படிலாம் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் ஃபார் தட் இட் வில் டேக் டைம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட் இயரும் சரி இப்போ கொஞ்ச நாளுமே சரி மார்க்கெட் ரொம்பலாம் இறங்கல சார். ரொம்ப இறங்கலை, ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் அக்டோபரில் இருந்தது தான் சேம் இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீசன் யூ கேன் see that. மெயின் திங் எல்லாம் எஃப்ஐ எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்களே தவிர எல்லா மணியும் எடுக்கலை. அரௌண்ட் 15-20% எடுத்திருக்காங்க. ஏன் அவங்க ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணுறாங்க. ஸோ இதே இதில் இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி 3 வருஷமாக சைனாவில் ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. சைனீஸ் ஈக்விட்டி இதெல்லாம் மார்க்கெட் இது. அப்போ என்ன பண்ணாங்க? தே ஆர் இன்வெஸ்டட் ஹியர் ஆர் வியட்நாம் அதர் கண்ட்ரி. எங்கெல்லாம் சீப்பாக இருக்கோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கேருந்து எடுப்பாங்க? எங்கே ப்ராஃபிட் இருக்கோ அங்கேருந்து தான் எடுப்பாங்க. மோரோவர் இப்போ ட்ரம்ப் நம்ம இது பண்ணியிருக்கிறது இதெல்லாம் மோர் ஆஃப் இந்தியா சென்ட்ரிக் இதுதான். அவங்களுக்கு யூரோப்லேயோ மற்ற இடத்துலையோ அதிக ப்ராஃபிட் 5-6 வருஷமாக இல்லை. லாஸ்ட் 1 year 2 yearsல இருக்கலாம். ஸோ தட் மணி தே ஆர் டேக்கிங் ப்ராஃபிட் இன்வெஸ்டிங். எகைன் தே வில் கம் பேக் ஒன்ஸ் இந்த டாரிஃப் இது கூல் டவுன் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் 2 quarter ரிசல்ட் இப்போட பெட்டராக இருந்து ஜிடிபி இதே கன்சிஸ்டன்டி 7.4 7.5 கன்சிஸ்ட் ஆச்சுன்னா எகைன் தே வில் கம் பேக். ஓகே, இப்போ பட்ஜெட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பட்ஜெட்னால பங்குச்சந்தைக்கு எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்குது சார்? பட்ஜெட் இம்பார்ட்டன்ட்லாம் இது பண்ணி கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தாங்க என்ன பண்ணுவாங்க, ஐடிசி சிகரெட் விலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ மேஜர் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்ததுனால இப்போ வந்து இப்போ மெயினாக என்ன ரயில்வேக்கு என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இந்த இதுக்கு எவ்வளோ அலோகேஷன், ஸோ எந்த செக்டார் அலோகேஷன் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்க போகுது. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு டேக்ஸ் இப்போ உங்களுக்கே தெரியும் 12 லட்சம் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுலலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. வேறு எந்த மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகிறாங்க, வேறு க்ரோத்துக்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க கொடுத்தா அந்த பர்டிகுலர் செக்டார் தான் இதாகுமே தவிர மார்க்கெட் இதே இது ஸ்டேபிள் இதாக தான் இருக்கும். அந்த ஏன்னா அப்படி ஆனால் கூட அந்த 1 week வேணால் ரியாக்ஷன் இருக்குமே தவிர ஏன் மார்க்கெட்டில் கோஸ் அப் ஒன்லி. ஓகே, 2026 மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணும்? லாஸ்ட் டைம் மாதிரி தான் இந்த டைம் பெர்ஃபார்ம் பண்ணுமா? யாராலையும் சொல்ல முடியாது. பட் மை திங் இஸ் கோயிங் பை தட் ஆட்டோ சேல்ஸ், பேங்கிங். இதோட பேங்கிங் மெயினாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 வருஷமாக கிரெடிட் ஆஃப் டேக்ங்கிறது என்ன, தோஸ் ஆர் பாரோயிங். அது வந்து லிக்விடிட்டிலாம் நிறைய இருக்குது, ஆனால் பாரோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் 2 quarter பார்த்தீங்கன்னா அது டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிறத விட அட்லீஸ்ட் 12-15% கூட தான் இருக்குன்னு எனக்கு தோன்றுது. தட் இஸ் மை பர்சனல் வியூ. எஸ்ஐபி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ வெரி மச்.